புதிதாக வரக்கூடிய மீட்ரு எல்லாத்துலேயுமே டிஓடி இன்பில்டாக கான்ஃபிகர் ஆகி தான் வருது. அதுக்கு என்ன செய்யணும்னா, நார்மலாக நீங்கள் பார்க்குறது டிஸ்பிளே 1 நோடு 1. நோடு 2ல் போனால் தான் உங்களுக்கு அந்த டேட்டா காமிக்கும். இப்போ நோடு 1ல் இருக்குது. நோடு 1ல் எப்போதும் போல் தேதி, டைமு, கரண்ட்டு, கேடபிள்யூஹெச் மட்டும்தான் காமிக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நோடு 2ன்னு வரும். அதாவது பில்லிங் டேட்டா டிஸ்பிளே 2. இது வந்ததுக்கப்புறம் அமுக்குனோம்னா ஃபஸ்ட்டு தேதி, டைமு, வோல்டேஜு, கரண்ட்டு எல்லாம் காமிக்கும். நியூட்ரல் கரண்ட்டும் காமிக்கும். இதில் கரண்ட்டு இது எல்லாமே வருது. இது புது மீட்டர்ன்றனால பர்ஃபெக்ட் காமிக்கல. கேடபிள்யூஹெச் காமிக்குது, குமுலேட்டிவ் கேடபிள்யூஹெச் காமிக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா D1 கேடபிள்யூஹெச்னு இருக்கும், D2 கேடபிள்யூஹெச்னு இருக்கும், D3 கேடபிள்யூஹெச்னு இருக்கும். இது வந்து புது மீட்டர்ன்றனால இப்போ எல்லாம் 0.3 இது மாதிரி இருக்குது. இதே நீங்கள் சர்வீஸில் வச்சு மேற்கொண்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே ரீடிங் வர ஆரம்பிச்சிடும். இதில் நோடு 2ல் போய் தான் நம்ம டிஓடி டேட்டாவை பார்க்க முடியும். இப்படி தான் புது மீட்டருக்கு அசஸ்மெண்ட் பண்ணணும். தேங்க்யூ.